பூஜ்யாய ராகவேந்திராய சத்யதர்மரதாய ச பஜதாம் கல்பவ்ருக்ஷாய நமதாம் காமதேனுவே கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய ச நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நமः. ஐந்தாவது வேதம் என்று போற்றப்படும் மகாபாரதம் பார்த்து வருகிறோம். இப்போ இந்த மகாபாரதத்தை வைசம்பாயனர் ஜனமேஜயனுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஒரே ஒரு இரவினிலே இறந்தவர்கள் அனைவரையும் திருதராஷ்டிரனுக்கும் காந்தாரிக்கும் குந்திக்கும் அவர் உள்ள கிடக்கையை நிறைவேற்றினார் வேதவியாசர். இந்த கட்டம் வரும் பொழுது ஜனமேஜயனுக்கு பெருத்த சந்தேகம். இறந்தவர்கள் எப்படி மீண்டு வருவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு. வேதவியாசர் வேறு யாரும் இல்லை, அவரே சாக்ஷாத் நாராயணன். இந்த உலகத்திர சிருஷ்டி ஸ்திதி லயத்திற்கு காரணமானவர் அவரே. அவர் நினைத்தால் எதுவும் செய்யலாம் என்பதை நிரூபித்தார். நம்ப மனம் மறுக்கிறதே என்று ஜனமேஜயன் கூறிய பொழுது பாருங்க, வேதவியாசரின் பரிபூர்ண அனுகிரகத்தினால் வைசம்பாயனர் தன்னுடைய தந்தையை காண வேண்டும் என்று மனதில் நினைத்தான் ஜனமேஜயன். பாருங்க, பரீட்சித் சாட்சாத்தாகி நின்று கொண்டிருந்தான். அவனை ஜனமேஜயன் காணக்கூடிய பாக்கியம் அவனுக்கு கிடைத்தது. ஜனமேஜயன் பரீட்சித்தை மட்டும் பார்க்கவில்லை, அவனுக்கு சாபம் கொடுத்த சிருங்கி, அவருடைய தந்தையான சமீக ரிஷி, அந்த யாகத்தை நிறுத்திய ஆஸ்திகன், அத்தனை பேரும் இவர்களை தரிசனம் செய்யக்கூடிய பாக்கியத்தை வேதவியாசர் அனுகிரகத்தினால் வைசம்பாயனர் ஏற்படுத்தி கொடுத்தார். எப்பொழுது தன்னுடைய தந்தையை கண்டானோ, இது உண்மைதான், இறைவன் நினைத்தால் எதையும் சாதிக்க வல்லவன் என்பதனை ஜனமேஜயன் நம்பினான். ஏன்னா வேதவியாசர் எங்கு இருக்கிறாரோ அந்த இடத்தில் வாழ்கின்றவர்களுக்கு, அவரை நம்பியவர்களுக்கு இக பர சுகம் என்றுமே நிரந்தரம் என்பதை நம்பினார். பாருங்க, மகாபாரதம் கேட்பதனால் நம்மளுடைய பித்திருக்களினுடைய ஆசீர்வாதம் அத்தனை பேருக்கும் கிடைக்கும் என்பது இந்த நிகழ்ச்சி மூலமாக மகாபாரதம் நமக்கு உணர்த்துகிறது. அது மட்டும் பாருங்க, இந்த கேள்வி ஜனமேஜயன் கேட்டதனால் ஆஸ்திகனுக்கும் இவர்களுடைய தரிசனம் கிடைத்தது, மகாபாரத சிரவணம் கேட்கக்கூடிய பாக்கியமும் கிடைத்தது. இதுவரை எந்த யாகத்தில் நீ நாகங்களையெல்லாம் இட்டாயோ அவைகளுக்கெல்லாம் சத்கதி ஆனது. இது காரணம் மகாபாரதனுடைய சிரவணத்தினால் அப்படின்னு சொல்லிட்டு. நமக்கு எவ்வளவு பாபங்கள் மூட்டை மூட்டையாக இருந்த பொழுதும் மகாபாரத சிரவணத்தினால் அனைத்து பாபங்களும் நாசமானது. சம்சார பந்தனம் என்பது நம்மை விட்டு ஓடி சென்றது. நம்மளுடைய மனம் முழுத்த இறைவன் பக்கம் திரும்பி சாதனைக்காக மனம் ஏங்கும்படி ஆனது. காரணம் மகாபாரத சிரவணம். இன்னும் சொல்ல போனா, யாரெல்லாம் குருகளாகவும் வயது முதிர்ந்தவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் நமஸ்காரம் செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணம் ஒரு மகாபாரத சிரவணத்தினால் கிடைக்கிறது. இப்போ மகாபாரதம் தொடர்கிறது. தர்மராஜன் அங்கு வந்தவன் சரியாக 1 மாதம் ஆன பின்னும் அந்த இடத்திலிருந்து நகர்ந்த பாடில்லை. இவர்களோ அந்த ராஜ்ய சுகம் வேண்டாம், பந்தங்கள் வேண்டாம் என்பதற்காகத்தான் திருதராஷ்டிரன் காந்தாரி எல்லாம் சாதனைக்காக வந்திருக்கிறார்கள். அப்போ தர்மராஜன் இருக்கும் வரை நிச்சயமாக அவர்களுடைய சாதனையை தொடர முடியாது. அப்போ திருதராஷ்டிரனை பார்த்து, தயவு செய்து சோகம் வேண்டாம், பாண்டவர் பக்கம் இருக்கின்ற ஆசைதனை விடு என்று வேதவியாசர் திருதராஷ்டிரனுக்கு உணர்த்துகிறார். இன்னும் பந்த பாசங்களின் மேல் அந்த வாஞ்சையை வைத்துக் கொண்டால் உன்னுடைய சாதனையை நிறைவேற்ற முடியாது.
ஏன்னா தர்மராஜா, நீ இங்கு இருக்கும் வரை நிச்சயமாக அந்த பந்தங்களுடைய ஆசை அதிகமாகுமே தவிர குறைய வாய்ப்பில்லை. அப்போ அவர்கள் செய்கின்ற அந்த தபஸிற்கு நீ இங்கு இருப்பது நிச்சயமாக தடையாக இருக்கும். தர்மராஜா, விடு. உனக்கு நிறைய பொறுப்புகள் இருக்கு. அந்த ராஜ்ய பரிபாலனத்தை சரிவர செய்து மக்களுக்கு என்னென்ன தான தர்மங்களை கொடுத்து நீ உன்னுடைய கடமையை நிறைவேற்று என்று வேதவியாசர் அறிவித்து. ஆனால் இதை சொல்றதுக்கு திருதராஷ்டிரனுக்கு சங்கோஜம். அதை வேதவியாசரே சொல்லிவிட்டார். அப்போ திருதராஷ்டிரன் தர்மராஜனை அழைத்து, தர்மராஜா, நீ கிளம்பு. உனக்கு ராஜ்ய பரிபாலனம் செய்ய வேண்டும் என்கின்ற மிகப்பெரிய பொறுப்பு இருக்கிறது. அவன் தர்மராஜனை அழைத்தது அஜாத சத்ருவே என்று அழைத்தான். இந்த உலகத்தில் சத்ருவே இல்லாதவர் எவன் இருக்கிறானோ அவனே தர்மராஜன். சத்ருவிடம் பேசும்போது கூட இனிமையாக அவர்களுக்கும் நல்லது ஆக வேண்டும் என்று எவன் நினைக்கிறானோ அவன் அஜாத சத்ரு. இந்த உலகத்தில் சத்ருவே இல்லாதவன் தர்மராஜன் என்று புகழ்ந்தார். எல்லா தவறுகளும் நானே செய்தேன் தர்மராஜன். உன்னுடைய அனுகிரகத்தினால் எந்த குறையும் இல்லாமல் இத்தனை வருடங்கள் உன்னுடைய நிழலில் நான் வாழ்ந்தேன். எந்த சிரமமும் இல்லை. ஏன்னா இங்கே சோகம் இருக்கு, துக்கம் இருக்கு அப்படின்னா உடனே தர்மராஜன் அங்கிருந்து போக மாட்டான். எனக்கு எந்த குறையும் இல்லை என்பதை ரொம்ப அற்புதமாக திருதராஷ்டிரன் சொல்லி தர்மராஜனை அந்த இடத்திலிருந்து செல்க என்று கட்டளையிட்டான். ஏன்னா உன்னுடைய அனுகிரகத்தினால் இன்னும் எவ்வளவு சுகங்கள் உண்டோ அது அத்தனையும் அனுபவித்தாயிற்று. இப்பொழுது என் மனதில் எந்த விதமான சோகமும் இல்லை, கோபமும் இல்லை, பேஜாரும் இல்லை. அப்போ நீங்கள் முதலில் இங்கிருந்து கிளம்புங்கள் தர்மராஜர். ஏன்னா நீங்கள் இருந்தால் நிச்சயமாக எங்களுடைய தபத்திற்கு தடையாகவே இருப்பீர்கள் என்றே சொல்லிட்டான். நேருக்கு நேராக சொல்லிட்டான். உடனே காந்தாரி பக்கம் திரும்பினான் தர்மராஜன். திருதராஷ்டிரன் என்ன சொன்னாரோ அதே போல தர்மராஜா நீங்கள் கிளம்புங்கள் என்று காந்தாரியும் சொல்ல அவனுடைய பார்வை தன்னுடைய தாயினிடம் திரும்பியது. ஏன்னா இப்பவே குந்தி எந்த அன்ன ஆகாரத்தையும் உண்ணாமல் வெறும் இலைகளை மட்டும் ஸ்வீகாரம் செய்து கொண்டிருக்கிறாள். அப்போ உக்ர தபச ஆரம்பித்து விட்டார்கள். அம்மா, திருதராஷ்டிரனும் சரி காந்தாரியும் இங்கிருந்து செல் செல் என்கிறார்கள். நீயாவது சொல்லம்மா, நான் இந்த காட்டிலேயே இருந்து விடுகிறேன். உங்களோடு சேர்ந்து நானும் தபசுக்கு தயாராகி விட்டேன். உங்களால் நானும் உத்தாரம் ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு தர்மராஜன் குந்தி நிச்சயமாக நீ செல் அப்படின்னு சொல்ல மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கையோடு தாயிடம் கேட்க அவளும், தர்மா, இந்த குருகுலம் உன்னை நம்பி இருக்கிறதப்பா. இன்னும் சொல்ல போனா நாமல் இந்த செய்கின்ற அந்த சாதனை பாதையில் நின்றால் நிச்சயமாக எங்களுக்கும் துர்கதி ஆகும். இந்த குலம் உத்தாரம் ஆகக்கூடிய பொறுப்பு உன்னுடையது. அதே போல எங்களுடைய சாதனை தொடர்வதனால் தான் எங்களுடைய ஆத்மம் உத்தாரமாகும். அப்போ எல்லாமே செல் செல் என்று விரட்டி அடிக்கக்கூடிய நிலையில் தர்மராஜன் இருந்தான். அப்போ நான் இங்கேயே இருக்கிறேனே, உங்கள் தபசிற்கு எந்த விதமான தடையும் இல்லாமல் ஒரு ஓரமாக இருக்கிறேனே. அவனுக்கு அந்த இடத்தை விட்டு போவதற்கு மனதே இல்லை. மற்றவர்களையெல்லாம் நான் அனுப்பிவிடுகிறேன், நான் ஒருவனாவது உன்னோடு இருக்கிறேன், உன்னை விட்டு எப்படியம்மா நான் போவேன்? இது தர்மராஜனுடைய வார்த்தைகளாக இருந்தது. நானும் தபஸ்வி ஆகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. ராஜ்யம் இருக்கிறது அம்மா, அதை ஆளக்கூடிய ஆசை சிறிதும் இல்லை எனக்கு. இந்த பூமியே சூன்யமாக தெரிகிறது அம்மா. என்னை சுற்றி அந்த இடத்தில் யாரெல்லாம் நல்லவர்கள் என்று நான் நினைத்திருந்தேனோ அவர்கள் அனைவரும் என்னை விட்டு போய்விட்டனர். பீஷ்மர், துரோணர், திருதராஷ்டிரன், நீ உட்பட யாருமே இல்லாத இடத்தில், நல்லவர்களே இல்லாத இடத்தில் பாருங்க, அனைத்து குலங்களும் நாசமான நிலையில் ஒரே ஒரு குலம் மட்டும்
பிழைத்திருக்கிறது. அது யாதவ குலம். அதனால் கடைசி உயிரானது ஒட்டி கொண்டிருக்கிறது அம்மா. எந்த விதமான சுகமும் இல்லை. அது ராஜ்யத்தில் அனைத்து சுகங்களும் இருப்பதாக தோற்றம் இருக்கிறதே, உலகிய மனதில் என்றும் நிம்மதி இல்லை. இதெல்லாம் குந்தியிடம் தர்மராஜன் புலம்புகிறான். எனக்கு இங்கு இருப்பதற்கு அவகாசத்தை நீ கொடு, உன்னுடைய அனுமதிக்காக நான் காத்து கொண்டிருக்கிறேன். ஏன்னா உங்களை எல்லாம் பார்த்தால் எப்பொழுது இந்த உலகத்திலிருந்து நீங்கள் செல்வீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா விரதத்தினுடைய கடுமையானது அதிகமாக்கிக் கொண்டே வருகின்றனர். உணவை விட்டு வெறும் இலைகளை மட்டும் தின்று கொண்டு, கூடாரம் இருந்து இப்ப கூடாரமும் இல்லை, அவர்கள் பாட்டுக்கு காட்டில் மரங்களின் நிழலில் வசிக்கத் தொடங்கினர். அப்போ இதை பார்த்து கொண்டிருந்த சகதேவன் குந்தியும் தர்மராஜனும் பேசிக் கொண்டிருந்ததை பார்த்தான். அவனால் தாழ இயலவில்லை. அப்ப சகதேவன் சொல்றான், தர்மா, உனக்கு அந்த ராஜ்யத்தை பரிபாலனம் செய்ய வேண்டும் என்கின்ற பொறுப்பு இருக்கிறது, நீ செல். நான் அம்மாவை பார்த்து கொள்கிறேன். நான் எங்க அம்மா விட்டு நான் வரமாட்டேன். சகதேவனுக்கு எவ்வளவு குந்தியின் மேல் இருக்கக்கூடிய பாசம். ஏன்னா இங்கிருந்து அவர்கள் சென்று விட்டால் இனி நிச்சயமாக தன் தாயை பார்க்க முடியாது என்பதை தீர்க்கமாக அவர்கள் மனம் உறுத்தியது. இங்கே என்னுடைய தேகத்தை நான் விட சித்தமாகி விட்டேன்னு சகாதேவன் பாருங்க. உடனே குந்தி சொல்றா, இப்படியெல்லாம் பேசக்கூடாது சகதேவா. எல்லாரும் கிளம்புங்க, முதல் யாரும் இங்க இருக்க வேண்டாம். உங்களுக்கெல்லாம் வயது சீரையது, இன்னும் பெரிய பெரிய பொறுப்புகள் இருக்கிறது. நானும் நீங்களும் ஒன்றா. நாங்கள் அனைத்து சுகபோகங்களையும் அனுபவித்து வாழ்வினுடைய கடைசி நிலையில் இருப்பவர்கள். அப்போ குந்தி சொன்னா, நான் மறுபடியும் என்னுடைய தபத்தை தொடர வேண்டும். தயவு செய்து இங்கிருந்து நீங்கள் அத்தனை பேரும் கிளம்புங்கள். நீங்கள் இருந்தால் நிச்சயமாக எங்களுடைய தபத்திற்கு தடையாகத்தான் இருப்பீர்கள் என்று வேற வழியே இல்லாமல் தர்மராஜன் சகதேவன் முறையிட்டு கதறி கண்ணீர் விட்ட நிலையிலும் குந்தி அவளுடைய வார்த்தைக்கு மிகுந்த மரியாதை உண்டு. அவள் இரு என்று சொல்லிவிட்டால் உலகமே எதிர்த்தாலும் இருக்க தயார். ஆனால் செல் என்று சொல்லிவிட்டால் அதையும் கேட்டே ஆக வேண்டும். தாயினுடைய வார்த்தைக்கு அவ்வளவு மரியாதையை கொடுத்தனர். இதெல்லாம் மகாபாரதம் நமக்கு உணர்த்தக்கூடிய உண்மைகள். தாயினுடைய வார்த்தைக்கு நாம் எவ்வளவு மரியாதை கொடுக்க வேண்டும் என்பதனை மகாபாரதம் உணர்த்துகிறது. பாருங்க, எப்பொழுது குந்தியே செல் அப்படின்னு சொல்லிட்டாலோ அவங்க அத்தனை பேரும் கிளம்புவதற்கு தயாராகிவிட்டனர். திருதராஷ்டிரன், காந்தாரி, குந்தி எல்லாரும் நின்றிருக்க அவர்கள் அத்தனை பேரையும் பிரதட்சணை நமஸ்காரம் செய்தபடி அவர்கள் தங்கள் ராஜ்யத்திற்கு கிளம்பினர். இப்போ 15 வருடம் ராஜ்ய பரிபாலன சமயத்தில் இவர்களெல்லாம் காட்டிற்கு சென்றனர். இப்பொழுது அவர்கள் சென்று 3 வருடங்கள் நிறைவடைந்திருந்தது. அந்த நேரத்திலே நாரதர் அஸ்தினபுரத்திற்கு வந்தார். தர்மராஜனுக்கு மிகுந்த சந்தோஷம். அவர்களை வரவேற்று ஆசனத்தை கொடுத்து நல்ல நல்ல விஷயங்களை எல்லாம் கேட்டறிய வேண்டும். ஏன்னா அறிஞர்கள் வருவது அப்படின்னா நமக்கு ஞானத்தை தருவது என்பதனை அறிந்தவன் தர்மராஜன். அப்போ நான் இந்த பக்கம் கங்கா தீரத்திற்கு வந்திருந்தேன், அப்படியே உன்னை பார்த்துவிட்டு செல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் அப்படின்னு நாரதர் சொல்றார். கங்கா தீரம் என்றவுடன் மீண்டும் அவனுக்கு ஞாபகம் வந்துவிட்டது, தன்னுடைய தாயினுடைய ஞாபகம். கங்கா தீரத்திற்கு சென்றீர்களே, திருதராஷ்டிரரை அல்லது காந்தாரியை அல்லது என்னுடைய தாயை நீங்கள் கண்டீர்களா அப்படின்னு தர்மராஜன் கேட்க, நாரத, தர்மராஜா, உன்னுடைய மனதை கொஞ்சம் கெட்டிப்படுத்திக் கொள்ளப்பா. ஏன்னா ஒவ்வொரு நாளும் தர்மராஜன் அந்த திருதராஷ்டிரன் எங்கு அமர்ந்திருந்தானோ அந்த இடத்தில் ஒரு ஆசனத்தை ஏற்படுத்தி
காலையில் எழுந்தவுடன் அந்த இடத்துக்கு வந்து நமஸ்காரம் செய்துவிட்டு தன்னுடைய வேலையை தொடங்கும் பழக்கத்தை வைத்திருந்தார். அவர்கள் இங்கு இல்லையாயினும் அவர்களுக்கு உண்டான மரியாதை இதனை நாம் தர வேண்டும் என்பதை தர்மராஜன் பாருங்க, இத்தனை 100 குழந்தைகள் செய்யாத ஒரு விஷயத்தை தர்மராஜன் திருதராஷ்டிராதிகளுக்கு செய்து வந்தவன் அவன். பாருங்க, நமஸ்காரம் செய்தது மனசுல திடீர்னு ஒரே ஒரு நாள் தோணுது. என்னது? அந்த நமஸ்காரம் செய்து எழுந்திருக்கும் பொழுது இவர்கள் அந்த கங்கா தீரத்தில் சுகமாக இருப்பார்களோ என்கின்ற ஒரு சந்தேக தோணியில் ஒரு எண்ணம் தோன்றியது. அந்த நேரத்தில் வந்தவரே நாரதர். ஏன்னா இன்று இவர்களுக்கு நமஸ்காரம் மானசீகமாக செய்கிறோம், இவர்கள் இல்லை என மனம் உறுத்தியது. அவர்கள் எப்படி தங்களுடைய பிராணனை விட்டார்கள் என்கின்ற விருத்தாந்தத்தை நாரதர் சொல்ல ஆரம்பிக்கிறார். எப்படி என்பதனை நாளையும் பருகலாம். சர்வம் ஸ்ரீகிருஷ்ணார்ப்பணமஸ்து. ஹரே ஸ்ரீனிவாசா.